தாய் வீடு, ஜூன் 2026. நவீன நாடகங்களில் தமிழ் தொன்மங்கள். எழுதியவர் மா. கருணாநிதி. வாசிப்பவர் உங்களில் ஒருவன் ஆண்டன் ஃபீலிக்ஸ். முன்னுரை. மனித சமூகம் தொன்மம் என்னும் மரபு கதையாடல்களை ஆதிகாலம் தொட்டு இன்றளவிலும் பல்வேறு வடிவங்களில் உருவாக்கி வருகிறது. தொன்மங்கள் படிநிலை வளர்ச்சி கொண்டு சமூகத்தின் கூட்டு நிலைகளையும் சமூக முரண்களையும் எடுத்தியம்புகின்றன. இவை கருத்தியல் தளத்தை உருவாக்குவதோடு பரிணாமம் கொள்ளக்கூடியதாகவும் விளங்குகின்றன. வாய்மொழி பனுவல் மரபுடைய தொன்மங்கள் எழுத்து பனுவலாக்கமும் பெறுகின்ற நிலையை பெறுகிறது. தமிழ் அரங்க பண்பாட்டிலும் தொன்மங்கள் கையாளப்பட்டுள்ளதை பார்க்க முடிகிறது. நவீன நாடகங்களில் தமிழ் தொன்மங்களின் செல்வாக்கினை பார்க்கலாம். தேசிய இன எழுச்சியோடும் ஒப்பு நோக்கும் வகையில் தமிழினம் சார்ந்த தொன்மங்களை கண்டடைவதும் கட்டி எழுப்புவதும் அடையாளப்படுத்துவதும் தமிழ் நவீன நாடகங்கள் வழி அவதானிக்கலாம். ஐந்திணை சார்ந்த தொன்மம். ஐந்திணை என்னும் தமிழ் நிலப்பரப்பு தொன்ம வாழ்வின் அடையாளமாகும். சங்க இலக்கிய பனுவல்களில் தமிழினத்தின் தொன்மை சார்ந்த அடையாளமாக விளங்கும் தொன்மங்களை காண முடிகின்றன. தமிழ் பண்பாட்டின் அடையாளமாக ஐந்திணையிலுள்ள தொன்மை சார்ந்த வாழ்வியலை சங்க இலக்கியங்கள் பதிவு செய்துள்ளன. சங்க இலக்கியங்கள் பல்வேறு நிகழ்வுகளையும் உணர்வுகளையும் தொன்மங்களாலோ சடங்குகளாலோ குறியீடுகளாலோ வெளிப்படுத்தியுள்ளன. அவை தமிழினத்தின் மற்றும் மனித இனத்தின் பண்பாடுகளை இனங்காணும் வகையில் அமைந்துள்ளன. இன்குலாபின் குறிஞ்சி பாட்டு நாடகம் தமிழ் இனத்தின் தொன்மை வாழ்க்கையை மீட்டுருவாக்கம் செய்துள்ளது. இந்நாடகம் சங்ககால அகவாழ்வை காட்சிப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. கபிலர், பாரி, அங்கவை, சங்கவை எனும் வரலாற்று பாத்திரங்களை கொண்டு கால இடைவெளிகளை கடந்து சங்ககாலம் தொடங்கி இன்றளவிலும் நீடிக்கும் இனப்பிரச்சனைகளை பற்றி இந்நாடகம் பேசுகின்றது. தொகுசொல், கபிலக்கல், பறம்புமலை, குறிஞ்சிக்கூத்து, மகட்கொடை மறுத்தல், பாயம்பாட்டு, மண்மனம், குன்றக்குரத்தி, கிளிவிழி, அற்றைத்திங்கள் எனும் தன்மையில் கபிலரின் குறிஞ்சிப்பாட்டு எனும் தொன்ம பனுவல்களின் அடிப்படையில் காட்சிகள் அமைந்துள்ளன. நாடகத்தில் பறம்புமலையின் வளமும் இயற்கையும் மனித உறவுகளுக்கும் இடையில் பிணைப்புக்கும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மரம், செடி, கொடிகளை மனிதர்களின் மூதாதையாக எண்ணும் சங்ககால வாழ்வினை குறிஞ்சிப்பாட்டு நாடகம் படம் பிடித்து காட்டுகின்றன. மூட்டும் அகில் மணக்கம், முட்டாமக் கள்மணக்கம், காட்டுப் புதர் மறைவில் காணாத சொல்மணக்கம், பேர் சொல்லி கூப்பிட்டா அருவிகள் குதிக்கும், ஆர்ப்பரிப்போம் மழை வேண்டி வான்பிறந்து கொட்டும், நீர் தழும்பும் சுனைகளில் நீந்துகின்ற மீன்கள் எனும் பாடல் சங்ககால தொன்மை வாழ்வினை நிகழ்த்து வெளியில் குறிஞ்சிப்பாட்டு நாடகத்தில் காட்சிகளாக விரிகிறது. நாம் பிறக்கிறதுக்கு முந்தையே முளைச்ச இந்த மரங்களை எனக்கு மூத்தவர்கள் என்று என் தந்தை சொன்னார். புதற்பூக்கள் எல்லாம் என் தங்கைகள் என்று என் தாய் சொன்னார். எனக்கு மூத்த தங்கைகளும் கொஞ்சம் அந்த பறவைகளெல்லாம் நம்முடைய தூரத்து உறவுகள் என்று எனக்கு சொல்லி தந்தாங்க. பறம்புமலை குறவர்களும் குறத்திகளும் தான் எனக்கு ஆசிரியர்கள். ஒவ்வொரு காட்டுப்பூவுக்கும் பெயர் சொல்லி தந்தாங்க என குறிஞ்சிப்பாட்டு நாடகம் காட்டுகிறது. சங்ககாலத்து தொன்மை வாழ்வு இயற்கையோடு இயைந்ததாகவும் இயற்கையை நேசிக்கக்கூடிய வகையிலும் விளங்கியது. மரங்களையும் செடி கொடிகளையும் தன் உறவினர்களாகவும் சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன. நவீன கலாச்சார தொழில்நுட்ப வளர்ச்சியால் இயற்கை மாசுபட்டு வருகின்றது. மலை, காடு, மணல், பாறைகள், நீர்நிலைகள் அனைத்தும் மாசுபடுத்தப்படுகின்றன. ஆதி சமூகத்தின் தொன்மங்களும் தொன்மைசார் வாழ்வியலும் மாற்றங்களுக்குட்பட்டு வருகின்றது. இயற்கை எழில் நிறைந்த பறம்பு மலையில் உள்ள இயற்கை அழிக்கப்பட்டு மனித இனத்தை துரத்தப்பட்டதையும் இன்றைய சூழலிலும் பொருந்தி போகின்ற விதத்தினை பார்க்க முடிகிறது. பாரியின் பறம்புமலை அழிக்கப்பட்டதை
இன்குலாப்பின் குறிஞ்சிப்பாட்டு நாடகம் காட்சிப்படுத்தியுள்ளது. பறம்புமலையின் காடுகளை அழித்தது மூவேந்தர் படை. பசுமைகள் சாம்பலாகியது. சுனைகள் சேறாகி அருவிகளில் இரத்தம் ஓடும் அளவிற்கு பறம்புமலை அழிந்தது. பறம்புமலை மக்கள் துரத்தப்பட்டார்கள் என்பதை இந்த நாடகம் காட்டுகிறது. மேலும் இன்குலாப்பின் குறிஞ்சிப்பாட்டு நாடகம் போன்று கி. பார்த்திபராஜாவின் நெடு பயணம் நாடகம் அமைந்துள்ளது. தமிழர் தம் வாழ்வில் அலைகுடி பயணத்தில் வாழ்தலுக்காக அலைவுற்ற சங்ககால மக்களின் வாழ்வினை பதிவு செய்துள்ளது. இனி கண்ணகி தொன்மம். கண்ணகி பற்றிய தொன்மக்கதை பல்வேறு தன்மைகளில் தமிழகம், கேரளா, இலங்கை ஆகிய பகுதிகளில் வாய்மொழி மரபாக வழங்கி வருகின்றன. வாய்மொழியாக வழங்கி வரும் தொன்மக்கதை மரபு எழுத்திலக்கிய உருவாக்கமும் பெறுகின்றது. அவ்வகையில் உருவானதே சிலப்பதிகாரம். ஒரு வாய்மொழி இலக்கியமானது இதுபோன்ற சூழலில் ஓரிடத்திலிருந்து பிற இடங்களுக்கு பரவுகின்றது. அக்கதை சென்று வாழும் சூழலுக்கு ஏற்ப கதை வேறுபாடுகளும் அதில் உள்ளுறுத்தப்படுகின்றன. ஒரு நாட்டிலிருந்து பிற நாட்டினர் வர்த்தக தொடர்பு மற்றும் குடியேறுதல் எனும் நிகழ்வினால் ஒரு நாட்டில் வழங்கும் தொன்மக் கதை பரவலாக்கம் பெறுகின்றது. அவ்வகையிலேயே கண்ணகி கோவலன் கதை பரவலாக்கம் பெற்று பல்வேறு அமைப்புகளில் வழங்கி வருகின்றது. இந்திரா பார்த்தசாரதியின் கொங்கைத்தி, சே. ராமானுஜத்தின் புறஞ்சேரி ஆகிய இரு நாடகங்களும் கண்ணகி பற்றிய தொன்மத்தை அடிப்படையாக கொண்டு உருவான நாடகங்களாகும். கொங்கைத்தி 1990 பாண்டிச்சேரி நாடக விழாவில் அரங்கேற்றப்பட்டதாகும். இந்நாடகம் கண்ணகி பற்றிய தொன்மத்தினூடாக சிலப்பதிகார கதையோட்டத்தை பிரதிபலிக்கின்றது. கண்ணகியை தெய்வ நிலையிலிருந்து அணுகுவதை விட மனிதர் நிலையிலேயே அணுகியுள்ளது இந்நாடகம். பெரும்பான்மையான கிரேக்க நாடகங்கள் துன்பியல் சார்ந்த தொன்ம உருவாக்கங்களை நாடகங்களின் வழி உருவாக்கியுள்ளன. இத்தொன்மம் சார்ந்த நாடகங்கள் விதியை அறமாக கொண்டுள்ள பாங்கினை அறிய முடியும். கிரேக்க துன்பியல் நாடகங்களைப் போல இந்திரா பார்த்தசாரதியின் கொங்கைத்தி விதியின் பயனாய் கோவலன் இறக்கிறான், பாண்டிய மன்னனும் கோப்பெருந்தேவியும் இறக்கிறார்கள். கண்ணகியும் தன் கணவனை இழக்கிறாள். இதற்கு காரணமாக அமைவது விதி. இவ்விதியின் பிடியில் தப்பிக்க முடியாது என்னும் பழமைவாதம் நவீன படைப்புகளிலும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையிலேயே கொங்கைத்தி நாடகம் அமைந்துள்ளது. கொங்கைத்தி நாடகம் அரசியல் பிழைத்தோர்க்கு அறங்கூற்றாகும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் எனும் சிலப்பதிகார மைய கருத்தியலை அடிப்படையாக கொண்டுள்ளது. சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள துணைமை பாத்திரங்களான மாடலன், தேவந்தி, அரசன், பாண்டிமாதேவி, கவுந்தியடிகள், மாதவி முதலிய பாத்திரங்கள் உணர்த்தும் செய்தியை முதன்மையாக கொண்டும் சிலப்பதிகார கதை அமைப்பினையும் கொங்கைத்தி நாடகம் கொண்டுள்ளது. மனித பெண்ணாக இருந்து தெய்வமாக உருவெடுத்துள்ள கண்ணகி தொன்மத்தை கொங்கைத்தி காட்சிப்படுத்தியுள்ளது. நாடகத்தின் இறுதி காட்சியாக அரசன் நீ யார் என வினவ கண்ணகி பாத்திரம் ஆவேசம் கொண்டெழுந்து உரையாடுவதாய் நாடகம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நாடகத்தில் கண்ணகியின் உரையாடல் நாடகத்தில் முடிவாய் இடம்பெறுகின்றது. தன் வாழ்வில் நடந்தவையெல்லாம் விதியினால் தான் என நினைத்தாலும் தன் கணவன் இறப்பிற்கு காரணமானவர்களும் அவ்விதியின் சாபத்தில் இறக்க நேர்கிறது. இவ்விறப்பு கண்ணகியின் மேன்மையால் நிகழ்கின்றது. கண்ணகி பற்றிய தொன்மம் கற்புடையவளாக காட்டப்பட்டுள்ளது. சே. ராமானுஜத்தின் புறஞ்சேரி நாடகம் கண்ணகி பற்றி பேசுகின்றது. இந்நாடகம் சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் கண்ணகி பற்றிய தொன்மத்தினை அடிப்படையாக கொண்டுள்ளது. கண்ணகி மதுரையை அழிக்க புறப்படுவதற்கு முன் புறஞ்சேரியில் கோவலனும் கண்ணகியும் இருக்கிறார்கள்.
இங்கு வருவதற்கு முன் இவர்களுக்கு தீங்கு நேர இருப்பதை சிலப்பதிகார ஆசிரியர் இளங்கோவடிகள் மதில் மேலிருக்கும் கொடியின் வழியாக வரவேண்டாம் என்கின்ற குறிப்பினை காப்பியத்தில் பதிவு செய்துள்ளார். மதுரை மாநகர் எரிப்பதற்கும் முன் மக்களின் எண்ண ஓட்டம் பற்றி பேசுவதாய் புறஞ்சேரி நாடகம் அமைந்துள்ளது. புறஞ்சேரி நாடகமும் கொங்கைத்தீ நாடகமும் சிலப்பதிகாரத்தை ஒத்தே உருவாக்கப்பட்டுள்ளதை அறிய முடிகின்றது. கண்ணகி, கோவலன், கவுந்தியடிகள், மாதரி, ஆயன், ஆய்ச்சியர் முதலிய பாத்திரங்களைக் கொண்டும் குழாம், முதியவர் எனும் கட்டியம் கூறும் பாத்திரங்களைக் கொண்டும் புறஞ்சேரி நாடகம் அமைந்துள்ளது. புறஞ்சேரி நாடகத்தில் விதி வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது. கண்ணகிக்கு நேர்ந்ததும் மதுரை மக்களுக்கு ஏற்பட்ட துயரமும் விதிதான் காரணமா என புறஞ்சேரி நாடகம் கேள்வி எழுப்புகின்றது. இந்நாடகத்தில் விதியும் ஒரு பாத்திரமாக அமைந்திருக்கிறது. புறஞ்சேரி நாடகம் கண்ணகிக்கு நேர்ந்ததையும் கோவலன் இறந்ததும் மதுரை எரிந்ததும் விதியால் தான் நடந்ததென காட்டுகின்றது. விதியினை வலியதாகவும் விதியினால் நடக்க வேண்டியதை நடந்தே தீரும், அதனை யாரும் தடுக்க முடியாது என்பதை கொங்கைத்தீ, புறஞ்சேரி ஆகிய இரு நாடகங்களும் வலியுறுத்துகின்றன. இந்நாடகத்தில் நாட்டுப்புற நிமித்தங்கள், நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்டு தீவினை நடக்கப் போவது குறிப்பிடப்பட்டுள்ளது. இயற்கைக்கு மாறான நிகழ்வுகள் நடப்பதே தீவினைக்கு காரணம். கடுமையான வெயிலில் புழுக்கள் துடிப்பது தீய நிமித்தமாக நாடகத்தில் பேசப்பட்டுள்ளது. கண்ணகியும் கோவலனும் மதுரைக்குள் வரப்போவதால் தீங்கு நேரிடப் போகிறது என்பதை மதில் மேலுள்ள கொடி அசைவது வழி எடுத்துரைக்கப்படுகிறது. விதி தீங்கு தடுக்கும் திறம் உங்களுக்கில்லை என உரையாடல் அமைந்துள்ளது. நாடகம் முழுக்க விதி வலியுறுத்தப்படுவதை அறிய முடிகின்றது. சமூக நிகழ்வுகளுக்கு விதிதான் காரணம் என நினைத்தால் அதனை எதிர்த்து போராடும் மனநிலையே ஒளிந்துவிடும். நிகழ்வுகளுக்கான காரணாகாரியங்களை அறிந்து செயற்படும் போதுதான் எல்லாவற்றினையும் புரிந்து எதிர்வினை ஆற்ற முடியும். அந்த வகையில் கிரேக்க துன்பியல் நாடகங்களைப் போல் தமிழ் நவீன நாடகங்களும் அமைந்திருக்கின்றன. அடுத்து மணிமேகலை தொன்மம். இன்குலாப் எழுதிய மணிமேகலை நாடகம் மணிமேகலை தொன்ம பாத்திரத்தை அறம் கூற முன்மொழியப்பட்டுள்ளது. மு. ராமசுவாமியின் ஆபுத்திரனின் தொன்மம் மணிமேகலை காப்பியத்தில் கிளைத்தொன்மமாக இடம்பெற்றுள்ளது. ஆபுத்திரன் தொன்மம் மணிமேகலையில் இடம்பெறும் ஆபுத்திரனை மையமாக கொண்டு ஆபுத்திரன் என்னும் நாடகம் அமைந்துள்ளது. மணிமேகலையில் ஆபுத்திரன் குறித்த செய்தியினை பார்க்கும்போது ஆபுத்திரனின் தாய் சாலியாவார். ஆபுத்திரன் பிறந்தவுடனே அக்குழந்தையை தோட்டத்தில் போட்டு விடுகிறாள் அவள். பசுவின் பாலையுண்டு ஆபுத்திரன் வளர்கிறான். மண்முக முனிவன் உரைத்தது போன்று ஆபுத்திரன் பசிப்பிணியால் வருத்தமுற்றிருக்கும் மக்களுக்காக உணவளித்து பின்னர் தானும் உண்ணா நோன்பிருந்து விட்டான். வேள்வியில் பலியிடப்படும் பசுக்களை பேணிக் காத்தவன் ஆபுத்திரனாவான் என குறிப்பிடுகிறது மணிமேகலை. மணிமேகலையில் ஆபுத்திரன் திறம் அறிவித்த காதை, பாத்திர மரபு கூறிய காதை, பாத்திரம் கொண்டு பிச்சை புக்க காதை ஆகியவை ஆபுத்திரனை பற்றி குறிப்பிடுகின்றன. மு. ராமசுவாமியின் ஆபுத்திரன் நாடகம் ஆபுத்திரன் பழமரபு கதையோடு தமிழ் இன விடுதலைக்காக போராடி உயிர் நீத்த திலீபன், சங்கரலிங்கம், சண்முகசுந்தரம் முதலியோர்களின் போராட்ட உணர்வுகளையும் தியாகங்களையும் இணைத்து பேசுகிறது. தீக்குண்டு பரிமாறும் போர்க்களத்தில் ஒரு நாளு திலீபனெனும் புலியொன்னு துவக்குகளை தூரப்போட்டு உண்ணமாட்டேன் என்று சொல்லி உயிர் விட்ட செய்தியுண்டு. செத்து மடிந்த கதை நித்தம் சிகம் எல்லாம் பாடும் மதை, அது ஆபுத்திரன் போட்ட விதை. தமிழ்நாடு பேரு வைக்க தன் உயிரை காவு வைத்து உண்ணாமல் உதறாமல் உறுதியென்றும் கொலையாமல் செவிடன் காதில் உயிரை ஊதி சரித்திரத்தில் நிலைத்து போன ஆபுத்திரன் சொந்தம் யாரு? அது சங்கரலிங்கம் என்னும் பேரு.
ஆசிரியரின் கோரிக்கைக்காய் ஒரு பருக்கை உண்ணாமலே கொள்கை பிடிப்பாலே உயிர் விட்டவர் யாரு? சண்முக சுந்தரம் அவர் பேரு. எத்தனையோ நினைவிற்கு, அதை எடுத்துச் சொல்லும் துணிவிற்கு, அத்தனையும் சொல்வதற்கு நமக்கு ஆபுத்திரனின் களம்பிருக்கு எனும் பாடல் மு. ராமசுவாமியின் ஆபுத்திரன் நாடகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்நாடகத்தின் மூலம் ஆபுத்திரனை தமிழ் இன விடுதலையின் குறியீடாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மணிமேகலை காப்பியத்தை மையப்படுத்தியே இந்த நாடகம் அமைந்துள்ளது. ஒரு பசு குழந்தைக்கு பாலூட்டி வளர்த்ததால் ஆபுத்திரன் என பெயர் பெற்றுள்ளதையும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. சாலி குழந்தையை விட்டு சென்றாள். அக்குழந்தையை பசு வளர்த்தது. பின்னர் செய்யும் வேள்விகளையும் யாகங்களையும் விமர்சனம் செய்தான் ஆபுத்திரன். அமுத சுரபி கொண்டு வறியவர்களுக்கு உணவளித்ததும் பின்பு உண்ணா நோன்பு இருந்து உயிர் துறந்ததாக மணிமேகலை குறிப்பிடும் ஆபுத்திரன் தொன்மம் நாடகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. முடிவுரை. நவீன நாடகங்களில் பெரும்பான்மை நாடகங்கள் மகாபாரத தொன்மைகளை அடிப்படையாக கொண்டு உருக்கொண்டுள்ளன. இதிலிருந்து வேறுபட்டதாக கொங்கைத்தி, புறஞ்சேரி, குறிஞ்சிப்பாட்டு, மணிமேகலை, ஆபுத்திரன் முதலான நவீன நாடக ஆக்கங்கள் தமிழினத்தின் தொன்மங்களை அடிப்படையாக கொண்டு நிகழ்த்தப்பட்டவையாகும். நன்றி.